பஞ்சபூத தலங்களையும் அதனோட சிறப்புகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சிவபெருமான் கோவில் கொண்டுள்ள பஞ்சபூத தலங்கள்ல 4 தலங்கள் தமிழகத்திலும் ஒரு தலம் ஆந்திராவிலையும் அமைந்துள்ளது. முதல் தலம் நிலத்தை குறிக்கும் ஏகம்பரேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் உள்ள லிங்கத்தை பிருத்விலிங்கம் என குறிப்பிடுகின்றன. மிகவும் புகழ்பெற்ற 1000 கால் மண்டபம் அமைய பெற்ற கோவில் இது. இரண்டாவதாக நீரை குறிக்கும் ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் திருச்சி அருகே திருவானைக்காவலில் அமைந்துள்ளது. இங்கிருக்கும் லிங்கத்தை ஜம்புலிங்கம் அல்லது அப்புலிங்கம் என குறிப்பிடுகின்றனர். இந்த கோவிலின் மூலவரான ஜம்புகேஸ்வரர் அமைந்திருக்கும் கருவறை தரை மட்டத்திலிருந்து கீழே இருக்கிறது. எனவே அங்கு எப்பொழுதும் நீர் ஊறிக்கொண்டே இருக்கும். காவிரி வறண்ட காலத்தில் கூட இங்கே நீர்க்கசிவு இருந்து கொண்டே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நெருப்பை குறிக்கும் திருவண்ணாமலை கோவில். இங்கிருக்கும் லிங்கத்தை அக்னிலிங்கம் அல்லது ஜோதிலிங்கம் என குறிப்பிடுகின்றனர். இன்றும் சிவாலயங்களில் ஒலிக்கும் புகழ் நிறைந்த திருவம்பாவையை மாணிக்க வாசகர் இங்குதான் இயற்றியுள்ளார். கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் கொண்டாடப்படும் தீப திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு மலை மேல் ஏற்றப்படும் ஜோதியை பல 100 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து காண முடியும். பௌர்ணமி தினத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வது இந்த தலத்தின் தனி சிறப்புகளில் ஒன்று. அடுத்ததாக காட்சை குறிக்கும் காலதீஸ்வரர் கோவில். இந்த கோவில் ஆந்திராவின் திருக்காலத்தியில் அமைந்துள்ளது. கண்ணப்ப நாயனார் திருத்தொண்டாச்சி சிவனின் அருள் தரிசனமும் அருளும் கிடைக்க பெற்ற தலம் இது. திருப்பதியிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் ராகு கேது சேஸ்திரமாகவும் இங்கிருக்கும் லிங்கம் வாயுலிங்கம் என குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக ஆகாயத்தை குறிக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவில். இந்த கோவில் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் என்றும் அழைப்பது உண்டு. இங்கிருக்கும் லிங்கத்தை இந்திரலிங்கம் அல்லது ஆகாசலிங்கம் என குறிப்பிடுகின்றனர். மேலும் இங்குள்ள கனகசபையில் நடராஜர் திருவுருவம் அருகே வலது பக்கத்தில் திரையை விளக்கி தீபாராதனை காட்டுவது வழக்கம். அங்கே இறைவன் ஆதியும் அந்தமும் அற்ற ஆகாய உருவில் இருக்கிறார் என்பது நம்பிக்கை. இந்த பஞ்சபூத தலங்கள்ல